Hello friends, welcome back to our channel Euro Wonder Tamil with ungal Karthik. So இன்னைக்கு வந்து ஒரு Sunday special cooking video. So kids will love it for sure. இன்னைக்கு பண்ண போகிறது வந்து ஒரு egg puffs. நம்ம pastryலாம் மேக் பண்ணிலாம் பண்ணல. ஜஸ்ட் ரெடிமேடாக ஈஸியாக ரெடிமேடாக என்னென்னலாம் க்ராசரி ஷாப்ஸில் கிடைக்குதோ அந்த ஐட்டம்ஸை வச்சு ஒரு பேஸ்ட்ரி எக் பப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆனியன், 2 பிக் ஆனியன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கரம் மசாலா, மிளகா பொடி, அப்புறம் எக் 5 எக்கு, அவ்வளோதான். அப்புறம் இது வந்து பேஸ்ட்ரி, இது வந்து ஒரு பட்டர் பேஸ்ட்ரிஸு. இது நான் ஸ்கொயர் ஷேப்லேயே வாங்கியிருக்கேன். சம் க்ராசரியில் யும்போலெலாம் வந்து ஷீட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஷீட்டாகவும் வாங்கலாம். இந்த எக் பப்ஸை இன்றைக்கி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ ஆனியன் நம்ம கட் பண்ணியாச்சு. மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் நம்ம போட்டுடலாம். சாட்டே பண்ணும்போது கொஞ்சம் அதில் சால்ட் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து குக் ஆகும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது மசாலாலாம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த எக் பப்ஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம எந்த மசாலாவும் போடல, ஜஸ்ட்டு ஒரு கரம் மசாலா, அப்புறம் வந்து மிளகா பொடி, அது மட்டும்தான் போடுறோம். கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிவிடுவோம். அதனால் வெறும் ஆனியன், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். இதுதான் பப்ஸுக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பேஸ்ட்ரியை ரெடி பண்ணுவோம். ஸ்மெல் சூப்பராக வருது. கிட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பேஸ்ட்ரியை ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நம்ம வேலை வந்து எக் ஒயிட்டோட வந்து பெயிண்ட் பண்ணோம். பெயிண்ட் பண்ணால் தான் வந்து பேக் பண்ணும்போது ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி வரும். ஓவன் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து உள்ளே வச்சுடுவோம். ஸோ உள்ளே வச்சுட்டு ஹீட் பண்ணி உள்ளே ஓவன் வச்சாச்சு. ஸோ 210 degreesல வந்து 15 minutes வைக்கணும். ஸோ ஃப்ளஃபியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக் பப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு ஓவன்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் கட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர எம்மியாக இருக்குது. சூப்பர் டேஸ்டி. Karthik signing off now from the Sunday cooking special.